ശ്ലോകം 19. അദ കൃഷ്ണോ ഹദം സിംഹം ബിലദ്വാരി വിലോക്യജ ഉവാച ഭഗവാൻ വാചം കൃപയാ പുരവാസിന. അദ കൃഷ്ണഃ ഹദം സിംഹം ബിലദ്വാരി വിലോക്യജ ഉവാച ഭഗവാൻ വാചം കൃപയാ പുരവാസിന. കൃപയാ കരുണയോടുകൂടിയിട്ട് പുരവാസിനഃ വാചം கூட வந்த கௌரவர்கள் கிட்ட புறவாசிகள் கிட்ட பகவான் இப்படி சொன்னார் அப்படின்னு. அத கிருஷ்ணோ ஹதம் சிம்ஹம் பிலத்வாரி விலோக்கியஜ. பிலத்வாரி குஹாமுகத்துல அந்த சிம்ஹம் இறந்து கிடக்கிறத விலோக்கியஜ பார்த்துட்டு கருணையோடு கூடிட்டு கூட வந்த கௌரவர்கள் கிட்ட பகவான் இப்படி சொன்னார் அப்படின்னு அர்த்தம். ശ്ലോകം 20. തേസ്തദ്വം യൂയമത്രൈവ യാവദാഗമനം മമ പ്രവിശാമി ബിലം ത്വേദൻ മണിഹാരകലബ്ധയ. തിഷ്ഠദ്വം യൂയമത്രൈവ യൂയം അത്രൈവ യാവത് ആഗമനം മമ പ്രവിശാമി ബിലം ത്വേ തന്മണിഹാര கலப்தயே. நான் வர வரைக்கும் நீங்கள் இங்க நில்லுங்கோ, நான் இந்த குகைக்குள்ள ஒண்ணு ஏறி பார்த்துட்டு வரேன். நம்ம அங்க பிரசேனன் இறந்து போனதை பார்த்தோம். இங்கே ஆனா சிங்கம் இறந்து கிடக்கு. இனி யாரெல்லாமாக்கும் இப்படி இந்த மணியால செத்து கிடக்காம தெரியல. நீங்கள் அதை பார்த்தொன்னும் பயந்துக்கண்டா. நீங்கள் இந்த குஹாமுகத்துல நின்றுங்கோ, நான் மட்டும் இந்த குகைக்குள்ள போய் பார்த்துட்டு வரேன். இந்த மணியை திருடினவன் இங்க எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பகவான் சொல்றார். ஸ்லோகம் 21. ததேத்யுக்த்வாதுதே தஸ்துஸ்தத்ரைவ த்வாரகௌகஸ ஜகாமாந்தர்பிலம் கிருஷ்ணோ யத்ர ஜாம்பவதோ குஹம். ததஹ இதி உக்த்வா து தே தஸ்து தத்ர ஏவ த்வாரக ஔகஸஹ ஜகாம் அந்தர்பிலம் கிருஷ்ணஹ யத்ர ஜாம்பவதோ கிருஹம். ததேத்யுக்த்வாதுதே தஸ்துஸ்தத்ரைவ த்வாரகௌகஸ ஜகாமாந்தர்பிலம் கிருஷ்ணோ யத்ர ஜாம்பவதோ கிருஹம். அப்படி ஆகட்டும் அப்படின்னு சம்மதம் சொல்லிட்டு துவாரகையிலேந்து வந்திருக்கிற புறவாசிகள் எல்லாம் அந்த குஹாமுகத்திலேயே நின்னா. பகவான் கிருஷ்ணன் குகைக்குள்ள கடந்து போய் பார்த்தார். அது ஜாம்பவானோட வீடா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. ஜாம்பவதோ கிரகம், ஜாம்பவானோட வீடாக்கும் அந்த குகை. அந்த குகைக்குள்ள பகவான் ஏறி பார்த்தார். ஸ்லோகம் 22. கிருஷ்ணராஜசுதம் திருஷ்ட்வா கிருஷ்ணோ மணிதரம் ததா ஹர்த்தோமைச்சன்மணிம் தாவ தாத்ரீ சுக்ரோசபீதவத். கிருஷ்ணராஜசுதம் திருஷ்ட்வா கிருஷ்ணஹ மணிதரம் ததா ஹர்த்தும் ஹர்த்தும்
ऋक्षन् मणि तावद् धात्री चुक्रोश भीदवद् गृच्छराजसुदं दृष्ट्वा कृष्णो मणिधरं तदा हर्तुमैच्छन्मणिं तावद् धात्री चुक्रोश भीदवद्. தாத்ரி அப்படின்னா பண்டு காலத்திலெல்லாம் குழந்தைகள் பிறந்தானா அம்மமாரோடு பால் மாத்திரம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டா. குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்குன்னே போச்சம்மகளையும் நியமிப்பா. பால் கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்கறதாக்கும் அவளோட டியூட்டி. அதாக்கும் இங்க தாத்ரி சொன்னா அப்படி ஸ்தன்யம் கொடுத்து குழந்தைய பரிபாலனம் பண்ணற ஸ்திரீ அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்ரீகிருஷ்ணன் உள்ள அந்த குழந்தையோடு பக்கத்திலேந்து அந்த மணிய எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினோன அந்த தாத்ரி அழுது நிலவிழிச்சுண்டு ஜாம்பவான் கிட்ட ஓடி போய் விஷயங்களை சொல்லறா. கிருட்சராஜாவு ஜாம்பவான் குரங்குகளோடு ராஜாவு. அந்த ஜாம்பவானோட வீட்டுக்குள்ளேயாக்குமே இப்ப பகவான் போயிருக்கார். அப்போ அங்க தொட்டில குழந்தை படுத்துட்டு இருக்கு. அந்த தொட்டிலோடு மேல அந்த குழந்தைக்கு விளையாடுறதுக்கு வேண்டிட்டு அந்த மணியை இப்படி கட்டி வச்சிருக்கா. அதை பார்த்து இந்த குழந்தை அழகா சிரிச்சுட்டு இருக்கு. பால் கொடுத்து வளர்க்கறதுக்கு வேண்டி நியமிச்சிருக்கிற தாத்ரி இந்த ஸ்ரீகிருஷ்ணன் மணி எடுக்க பார்த்தோட ஓடி போய் ஜாம்பவான் கிட்ட அழுது நிலவிழிச்சுண்டு சொல்லறா, குழந்தைக்கு விளையாடுறதுக்கு நீங்க கொண்டு வந்து கொடுத்த மணிய யாரோ திருடிண்டு போறதுக்கு வந்திருக்கா அப்படின்னு பயந்துண்டே ஓடி போய் கத்துறா. சுக்ரோஷ பீதவது, ரொம்ப ரொம்ப பயந்துண்டு தாத்ரி நிலவிழிச்சுண்டு சொன்னா அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 23. ஸ்ருத்வா தாத்ரீரவம் சத்ய சமாகத்யர்ச்சராட்டதா யுயுதே ஸ்வாமினா சாகமவிஷ்ரமமஹர்நிஷம். ஸ்ருத்வா தாத்ரீரவம் சத்யஹ சமாகத்ய ரிச்சராட்டதா யுயுதே ஸ்வாமினா சாகம் அவிஷ்ரமம் அஹர்நிஷம். ஸ்ருத்வா தாத்ரீரவம் சத்ய சமாகத்யர்ச்சராட்டதா யுயுதே ஸ்வாமினா சாகமவிஷ்ரமமஹர்நிஷம். இந்த தாத்ரியோடு அழுகிய கேட்டுண்டு ரிட்சராஜா ஓடிண்டு வந்தார். அவரோடு சுவாமியான கிருஷ்ணன் கிட்ட திரேதாயுகத்தில ஸ்ரீராமச்சந்திர பிரபுவோடு பிரிய பக்தனாயிருந்தார் ஜாம்பவான். இந்த துவாபர யுகத்தில ஸ்ரீகிருஷ்ணனாயிட்டு வந்திருக்கிறது ஸ்ரீராமன் தான் அப்படின்னு தெரியாதக்கு அந்த பகவானோடு மகத்துவத்தை அவருக்கு தெரிஞ்சுக்க முடியாம அவரு பகவான் கூட சண்டை போட்டார் அப்படின்னாக்கும் இங்க சுவாமினா அப்படிங்கறதுனால சொல்லப்படுறது. விஸ்ரமம் அப்படிங்கறது இல்லாம ராத்திரியும் பகலும் ரெண்டு பேருமா யுத்தம் பண்ணினா அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 24. ஏவம் த்ரிநவராத்ரம் து மஹத்யுத்தமபூத்தயோ கிருஷ்ணாகம பிரதீட்சாஸ்தே தஸ்தோர்த்வாரி புரௌகசா. த்ரிநவராத்திரம்
அப்படின்னா நவம்னா 9, த்ரி நவராத்திரம் அப்படின்னா 9 × 3 27 நாள் அப்படின்னு அர்த்தம். 27 நாளாக்கும் രാപ്പകൽ വിശ്രമമില്ലാതെക്ക് യുദ്ധം പണിനത്. 27 നാളേക്ക് രണ്ടുപേരും കൊഞ്ചം കൂടെ റെസ്റ്റ് എടുക്കാക്കി യുദ്ധം പണിയാം. ഏവം ത്രി നവരാത്രം തോ മഹദ് ഉദ്ധമ ഭൂത്തയോ കൃഷ്ണ ആഗമ പ്രതീക്ഷാഹ തേ തസ്തുർദ്വാരി പുര ഔഗസഃ ഏവം ത്രിനവരാത്രം തു മഹദ്യുദ്ധമഭൂത്തയോ കൃഷ്ണാഗമ പ്രതീക്ഷാസ്തേ തസ്തുർദ്വാരി പുര ഔഗസഃ. മഹദ് ഉദ്ധമ ഭൂത് தயோஹோ. இப்படியாக 27 நாளைக்கு ரெண்டு பேரும் பெரிய பெரிய யுத்தம் நடந்தது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காத யுத்தம். கிருஷ்ணனாக்குமா யுத்தத்துல ஜெயிப்பார், ஜாம்பவானாக்குமா யுத்தத்துல ஜெயிப்பார் அப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு ரெண்டு பேரும் ஸ்ட்ராங். கிருஷ்ணன் வெளியில வரதையும் எதிர்பார்த்துண்டு அந்த துவாரகையிலிருந்து வந்த புறவாசிகள் எல்லாம் அந்த குஹாமுகத்திலேயே நின்று இருந்தா. ஸ்லோகம் 25. द्वादशाहं तदोदित्य प्रदिजग्मुर्निजालयं तत्र ते कथयामासोर्वृत्तान्तं सर्वमादिदा. द्वादशाहं तदः भीत्य प्रदिजग्मुः निजालयं निज आलयं तत्र ते कथयामासुः वृत्तान्तं सर्वम् आदिदः. द्वादशाहं तदोभीत्य प्रदिजग्मुर्निजालयं तत्र ते कथयामासो वृत्तान्तं सर्वमादिदा. 12 நாள் அவ அப்படி அங்க வெயிட் பண்ணினா. அதுக்கப்புறமா பயந்துட்டு அவளோட வீடுகளுக்கு திரும்ப போனா. அங்க போயிட்டு இப்படி ஸ்ரீகிருஷ்ணன் குகைக்குள்ள ஏறி போயிருக்கிறதும் திரும்பி வந்துட்டில்லை அப்படிங்கிறதும் எல்லாம் டீட்டெயில் ஆயிட்டு விஸ்தரிச்சு அங்க துவாரகையில இருக்கிறவாள்கிட்ட எல்லாம் அவ சொன்னா. 12 நாள்கள் நாங்கள் இப்படி வெயிட் பண்ணினோம். அந்த குஹாமுகத்துல உள்ள போன ஸ்ரீகிருஷ்ணன் திரும்ப வராததுனால எங்களுக்கு பயமாயிடுத்து. நாங்கள் இதா திரும்பி வந்துட்டோம். ஸ்ரீகிருஷ்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு அவ சொன்னா. ஸ்லோகம் 26. சத்ராஜிதம் சபந்தஸ்தே சர்வே சோகாகுலாவ்ருஷம் வசுதேவோ மகாபாக ஸ்ருத்வா புத்ரஸ்ய தாம் கதாம். சத்ராஜிதம் சபந்தஹ தே சர்வே சோக ஆகுலாவ்ருஷம் வசுதேவஹ மகாபாகஹ ஸ்ருத்வா புத்ரஸ்ய தாம் கதாம். சத்ராஜிதம் சபந்தஸ்தே சர்வே சோகாகுலாவ்ருஷம் வசுதேவோ மகாபாக ஸ்ருத்வா புத்ரஸ்ய தாம் கதாம். இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நிறைய பேரு சத்ராஜித்தை சபிச்சா.
எல்லாருக்கும் துக்கமாச்சு. மகாபாகனான வசுதேவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு அப்பாவாகிறதுக்கான தகுதி இருக்கிற அந்த பாக்யவானான வசுதேவர் தன்னோட புத்திரனோடு கதையெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப சங்கடம் அனுபவிச்சார். ஸ்லோகம் 27. முமோஹ சபரீவாரஸ்ததா பரமயா சுஜா சிந்தயாமாஸ பகுதா கதம் ஸ்ரேயோ பவேன் மமா. கூடி நிற்கிற ஜனங்களோடு நடுவுல நின்றுருக்கிற வசுதேவர் இந்த கதைகள் எல்லாம் கேட்டு சோகத்தால மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். அதுக்கப்புறமா எந்திருந்தோன இனி எப்படி ஆக்கும், எனக்கு ஒரு நன்மை வரும் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு பல பிரகாரத்துல யோசனை பண்ணிட்டு இருந்தார். ஸ்லோகம் 28. அதாஜகாம பகவான் தேவர்ஷிர் பிரம்மலோகதா உத்தாயதம் பிரணம்யாசௌ வசுதேவோப்யபூஜயத். அஜகாம பகவான் தேவர்ஷிஹி பிரம்மலோகதः உத்தாய தம் பிரணம்ய அசௌ வசுதேவः அப்யபூஜயத். அதாஜகாம பகவான் தேவர்ஷிர் பிரம்மலோகதः உத்தாயதம் பிரணம்யாசௌ வசுதேவோப்யபூஜயத். அதுக்குள்ள பிரம்மலோகத்திலிருந்து தேவர்ஷியான நாரதன் அங்க வந்து சேர்ந்தார். வசுதேவர் சடார்னு எழுந்திருந்து நாரத மகர்ஷிய நமஸ்காரம் பண்ணி பூஜிச்சு சல்காரம் பண்ணி உட்கார வச்சார். ஸ்லோகம் 29. நாரதோ அநாமயம் ப்ருஷ்ட்வா வசுதேவம் மகாமதிம் பப்ரச்ச ஜயது ஸ்ரேஷ்டம் கிம் சிந்தயசி தத்வதா. நாரதः அநாமயம் ப்ருஷ்ட்வா வசுதேவம் மகாமதிம் பப்ரச்ச ச யது ஸ்ரேஷ்டம் கிம் சிந்தயசி தது வதா. நாரதோ அநாமயம் ப்ருஷ்ட்வா வசுதேவம் மகாமதிம் பப்ரச்ச யது ஸ்ரேஷ்டம் கிம் சிந்தயசி தத்வதா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு அப்பாவாகிறதுக்கு தகுதியான வசுதேவா, அந்த வசுதேவர்கிட்ட நாரதர் கேட்கிறார். முதல்ல எடுத்ததுமே நன்னா இருக்கியா, எப்படி இருக்காய், அப்படி இருக்கிற ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் சொல்றார். அப்படி குஷலம் விசாரிச்சுட்டு அந்த யதுசிரஷ்டனான வசுதேவர்கிட்ட நாரத மகர்ஷி கேட்டார். என்னமோ பெரிய யோசனையில இருக்கிற மாதிரி தெரியறதே, என்ன ஆக்கும் உன்னோட யோசனை அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கலாம்னா சொல்லு அப்படின்னு நாரத மகர்ஷி கேட்கிறார். அதுக்கு வசுதேவர் சொல்றார். 30வது ஸ்லோகம். புத்ரோ மே அதிப்ரிய கிருஷ்ண பிரசேனான்வேஷணாயதோ பௌரை சாகம் வனம் கத்வா நிஹதம் தம் ததைச்சதா. புத்ரஹ மே அதிப்ரியஹ கிருஷ்ணஹ பிரசேன அன்வேஷணாய து பௌரைஹி சாகம் வனம் கத்வா நிஹதம் தம் தது ஐச்சதா. புத்ரோ மே அதிப்ரிய கிருஷ்ண பிரசேனான்வேஷணாயதோ பௌரை சாகம்
വനം ഗത്വാ നിഹതം തം തദൈച്ഛദാ. എന്നോട് പ്രിയപുത്രനാണ് കൃഷ്ണൻ സത്രാജിത്തോട് തമ്പിയാണ് പ്രസേനനെ തേടിയിട്ട് ഊർജനങ്ങളോട് കൂടിയിട്ട് വനത്തുക്ക് പോനാൻ. അങ്ക പോനോണ് പ്രസേനൻ ഇറന്നു പോനതായിട്ട് പാത്താൻ എന്നോട് പയ്യൻ. ശ്ലോകം 31. പ്രസേനാഗാതകം ദൃഷ്ട്വാ ബിലദ്വാരേ മൃതം ഹരിം ദ്വാരിപൗരാനദിഷ്ടായ ബിലാന്തർഗതവാൻ സ്വയം. പ്രസേനനെ കൊന്നത് அந்த குகையோடு முன்னால செத்து கிடக்கிற சிம்ஹமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு துவாரகையிலேருந்து கூட கூட்டிண்டு போன ஆளுகளை எல்லாம் அங்க நிப்பாட்டி வச்சு ஸ்ரீகிருஷ்ணன் தன்னந்தனியா அந்த குகைக்குள்ள கடந்து போயிருக்கார். திரும்பி வந்துட்டில்லை. 12 நாள் இவாளெல்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு நின்னா ஸ்ரீகிருஷ்ணன் திரும்பி வராததுனால இவாளெல்லாம் சங்கடப்பட்டு திரும்பி வந்திருக்கா. என்னோட புத்திரனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ எனக்கு பயமாயிருக்கு. ஸ்லோகம் 32. பஹவோ திவசாயாதா ந ஆயாத்யத்யாபிமே சுதா அதஷோஜாமி தத்ப்ரோஹி ஏன லப்ஸ்யே சுதம் முனே. அதுக்கப்புறமா நிறைய நாளுகள் முடிஞ்சிடுச்சு. இனியும் என்னோட புத்திரன் திரும்பி வரலை. மகர்ஷே, அதாக்கும் என்னோட துக்கம். நான் ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கேன். எனக்கு என்னோட புத்திரனை எப்படியாக்கும் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு வசுதேவர் நாரத மகர்ஷிட்ட சங்கடம் சொல்லுறார். நாரத உவாஜா. ஸ்லோகம் 33. புத்திர பிராப்தே யதோ ஸ்ரேஷ்டா தேவீமாராதயாம்பிகா தஸ்யா ஆராதனேனைவ சத்ய ஸ்ரேயோ ஹ்யவாப்ஸ்யசி. யாதவ பிரமுகனாயிருக்கிற வசுதேவா, புத்திரனை கிடைக்கிறதுக்கு ஜெகதம்பிகையாயிருக்கிற தேவிய ஆராதிக்கணும். அந்த தேவிய ஆராதிச்சானா உடனடியா உனக்கு புத்திரனை கிடைக்கும், ஸ்ரேயஸ் உண்டாகும் அப்படின்னு எல்லாம் நாரத மகர்ஷி சொல்றார். வசுதேவ உவாஜா. ஸ்லோகம் 34. பகவன் காஹி சா தேவி கிம் பிரபாவா மகேஸ்வரி கதமாராதனம் சத்தஸ்யா தேவர்ஷே கிருபயாவதா. தேவர்ஷியான நாரத மகர்ஷே, ஆராக்கும் அந்த தேவி அந்த மகேஸ்வரியோடு அந்த மகத்துவம் என்னவாக்கும், அந்த தேவிய ஆராதிக்கிறது எப்படியாக்கும், அதெல்லாம் நன்னா டீட்டெயில் ஆயிட்டு சொல்லி தாருங்கோ. நாரத உவாஜா. ஸ்லோகம் 35. வசுதேவ மகாபாக ஸ்ருணு சம்க்ஷேபதோ மம தேவ்யா மகாத்ம்யமதுலம் கோவத்தும் விஸ்தராட்சமா. மகாபாகனாயிருக்கிற வசுதேவா, ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ஜென்மம் கொடுத்த வசுதேவா, தேவியோடு அந்த மகாத்மியத்தை விஸ்தரிச்சு சொல்லறதுக்கு ஆருக்கும் சாதிக்காது. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஷார்ட்டா சொல்லறேன்னு கேட்டுக்கோ. ஸ்லோகம் 36. யாசா பகவதி நித்யா சச்சித் ஆனந்தரூபிணி பராத்பரதரா தேவி யயா வியாப்தமிதம் ஜகத். நித்திய ஸ்வரூபியாயிருக்கிற தேவி, சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாயிருக்கிற தேவி, அதே மாதிரி ஸ்ரீ விக்கிரகம் எடுத்துருக்கிற அந்த தேவி, பராத்பரையாயிருக்கிற அந்த தேவி, இந்த ஜகத்திலையெல்லாம் வியாபிச்சிருக்கிற தேவி, நித்தியஸ்வரூபிணி,
எதெல்லாம் சிரேஷ்டமோ அதவிடையெல்லாம் சிரேஷ்டமாயிருக்கிற தேவி பராத்பரதரா அப்படின்னு அப்படி இருக்கிற தேவியோட மகிமைய நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லித்தரேன். ஸ்லோகம் 37. யதாராதனதோ பிரம்மா ஸ்ருஜதீதம் சராசரம் யாம் ச ஸ்துத்வா விநிர்முக்தோ மது கைடபஜாத் பயாத். பிரம்மா மதுகைடப பயம் பிரம்மாக்கு இல்லாம ஆனது இந்த தேவியோடு மகிமையினாலே ஆக்கம். பிரம்மாக்கு சிருஷ்டி நடத்துறதுக்கு சாதிச்சதும் இந்த தேவியோடு மகிமையினாலே ஆக்கம். பிரம்மா இந்த தேவிய ஆராதிச்சுட்டாக்கும் இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கிறார். அதே மாதிரி இந்த தேவிய ஸ்துதிச்சுட்டாக்கும் மதுகைடவர்களை சம்பந்திச்ச பயத்திலேந்து பிரம்மா முக்தனானது. அப்படி இருக்கிற தேவியோடு மகிமைய நான் இதா உனக்கு சொல்லித்தரேன்.